என்எல்சிக்காக நிலம் கையகப்படுத்த அதிகாரிகள் வந்த நிலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கடலூர் மாவட்டம் வடலூர் பக்கத்தில் நெய்வேலி என்எல்சி நிறுவனசார சுரங்கத்தினுடைய விரிவாக்கம் பணி நடைபெற்று வருகிறது. கடந்த சில காலங்களாகவே இந்த மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் காரணமாக நிலம் கையகப்படுத்தும் பணியெல்லாம் என்எல்சி நிறுவனம் நிறுத்தி வச்சிருந்தது. இந்த நிலையில தான் இன்று திடீர்னு தென்குத்து கிராமத்திற்கு வந்த அதிகாரிகள் நிலத்தை அளவீடு செய்யும் பணியில் ஈடுபட்டு சுரங்க விரிவாக்க பணிகளை மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த தென்குத்து கிராம மக்கள் திடீர்னு சாலை மறியல்ல ஈடுபட்டு இருக்காங்க. நம்ம தற்போது பார்க்கக்கூடிய காட்சி காவல்துறையினரோடு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சி. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்கலாம். தேவநாதன் வணக்கம். இந்த போராட்டம் தொடர்பான கள விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். தேவநாதன், என்எல்சி இந்தியா நிறுவனம் செயல்பட்டு வருது. இந்த என்எல்சி இந்தியா நிறுவனத்தினுடைய சுரங்க விரிவாக்க பணிகளுக்கு நெய்வேலியை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களிலும் நிலம் கையகப்படுத்தும் பணியானது நடைபெற்றது. இதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 2 மாத காலமாக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இந்த பணியானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தேர்தல் முடிந்து விட்ட நிலையில தற்பொழுது இந்த நிலம் கையகப்படுத்தும் பணி மீண்டும் துவங்கி இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, சுரங்கம் 1A விரிவாக்க பணிக்காக வடலூர் அருகே உள்ள தென்குத்து, வானதிராயபுரம் போன்ற பகுதிகளில் நிலம் அளவீடு செய்வதற்கு என்எல்சி அதிகாரிகள் வந்தாங்க. அதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏற்கனவே உயர் இழப்பீடு வேண்டும், வீட்டிற்கு ஒருவருக்கு வேலை வேண்டும் மற்றும் மாற்று இடம் வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில இன்றும் இந்த கோரிக்கையை முன்வைத்து நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து வடலூர் கும்பகோணம் சாலையில திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதன் காரணமாக சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனை அடுத்து அங்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் அந்த சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. அந்த பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டப்படாத நிலையில பொதுமக்களை அவர்கள் கைது செய்வதற்கு முயற்சி செய்தனர். அதற்கும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால காவல்துறையுடன் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதன் பிறகு போலீசார் பொதுமக்களை தற்போது கைது செய்துள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் இதில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.